பொது வாழ்வில் சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்வை தேச கட்டமைப்பிற்காக அர்ப்பணித்தவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். காமராஜரின் 124வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள தமது சமூக ஊடக பதிவில் இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவராக விளங்கியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். கல்வி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் விளிம்புநிலை மக்களின் நலன் ஆகியவற்றில் காமராஜர் கொண்டிருந்த உறுதியான அர்ப்பணிப்பு தலைமுறைகளுக்கு இன்றும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், பெருந்தலைவர் காமராஜர் சுதந்திர போராட்ட வீரர் என்றும் சிறந்த ராஜதந்திரி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியலின் மிக உயர்ந்த தலைவர்களில் ஒருவர் காமராஜர் என வர்ணித்துள்ள அவர், காமராஜர் எளிமை, நேர்மை மற்றும் தன்னலமற்ற பொது சேவையின் சின்னமாக திகழ்ந்தார் என்று நினைவு கூர்ந்துள்ளார். காமராஜரின் நீடித்த சேவை மற்றும் தேசத்தை கட்டி எழுப்பிய பாரம்பரியம் உள்ளிட்டவைகள் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ள தமது சமூக ஊடக பதிவில், தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிக்கு அடிக்கோலிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று குறிப்பிட்டுள்ளார். விடுதலை போராட்டத்தில் தனது பெரும் பங்களிப்பை நல்கியவர் காமராஜர் என கூறியுள்ள மத்திய அமைச்சர், தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை பெரிதும் நம்பியவர் என்று நினைவு கூர்ந்துள்ளார். எளிய மக்களின் பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் புரட்சி செய்தவர் காமராஜர் என்று எல். முருகன் கூறியுள்ளார். அரசியலில் எளிமையின் சின்னமாக போற்றப்படுகிறார் என்றும் தமது இறுதி காலம் வரை மக்கள் நலனே முதன்மையானது என வாழ்ந்தவர் காமராஜர் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார்.